அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஃபிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா, ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன், எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா, சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டிடியூஷன், 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. மாநிலங்களவைக்கு உறுப்பினர்களை நியமித்தல் ஐரிஷ் அரசியலமைப்புல இருந்து எடுக்கப்பட்டிருக்கும். மாநிலங்களவைக்கு உறுப்பினர்களுக்கான தேர்தல் அப்படிங்கிறது தென்னாப்பிரிக்க அரசியலமைப்புல இருந்து எடுக்கப்பட்டிருக்கும். சரியா? ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு 4 பேரை ராஜ்யசபாவுக்கு நாமினேட் பண்ணிருக்காங்க. அந்த பின்னணியில தான் இந்த 2 கேள்விகளும் கேட்கப்பட்டிருக்கு. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா இஸ் பேஸ்ட் ஆன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மாநிலங்களவை உறுப்பினர்களை நியமிப்பது பின்வரும் எந்த பிரிவின் அடிப்படையில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ எந்த ஆர்டிகலை பேஸ் பண்ணினா ஆர்டிகல் 80 சப் கிளாஸ் 1A அண்ட் தென் 80 சப் கிளாஸ் 3. சரியா? 80 சப் கிளாஸ் 1A அப்படிங்கிறது 12 பேரை நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. 80 சப் கிளாஸ் 3 அப்படிங்கிறது அவங்க எந்தெந்த ஃபீல்டுல இருந்து வரலாம், லிட்டரேச்சர், ஆர்ட், சயின்ஸ், அடுத்தது சோஷியல் சர்வீஸ். ஓகேவா? சோ இந்த மாதிரி 4 ஃபீல்டுல இருந்து வரலாம் அப்படின்னு சொல்லு. சரியா? சோ கரெக்ட் ஆன்சர் என்னன்னா 1 and 3 அப்படிங்கிறதா கரெக்ட். ஓகேவா? அடுத்தது, வேர் ஆர் த மோஸ்ட் ஆசிரியம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஃபவுண்ட் இன் தமிழ்நாடு? தமிழகத்தில் அதிகப்படியான ஆசிரியம் கல்வெட்டுகள் எங்கு காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல தான் அதிகப்படியான ஆசிரியம் கல்வெட்டுகள் அப்படிங்கிறது கிடைக்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்தது, the center contributes how many percentage to states disaster response fund அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மாநில பேரிடர் மீட்பு நிதிக்கு மத்திய அரசு எத்தனை சதவீதத்தை பங்களிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எத்தனை சதவீதம் அப்படின்னா 75% பங்களிப்பு செய்யறாங்க. சரியா? சோ 75% அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, எக்ஸ்பேண்ட் CCTS அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. CCTS அப்படிங்கறத எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா? CCTS அப்படின்னா கார்பன் கிரெடிட் ட்ரேடிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? இந்தியன் கான்டெக்ட்ல கார்பன் கிரெடிட் ட்ரேடிங் ஸ்கீம் அப்படிங்கறதா கரெக்ட் நம்ம. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.